கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் அந்த பூவை கொய்தாய். ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய். ஹாய், மலப்புலம் டேம் தாங்க வந்திருக்கோம். அடல்ட்ஸுக்கு 30 ருபீஸு, 3 to 12 இயர்ஸ் இருக்க பேபிஸ்க்கு 10 ருபீஸுங்க. பேபிக்கு ப்ரெசனுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அங்கே பாலக்காட்டில் 2 days ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோங்க. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமோட என்னென்னலாம் அழகழகாக இருந்துச்சோ அதெல்லாமே எடுத்திருக்கேன். ரொம்ப காம்பேக்டான ரூம் தாங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்டு கிட்டேயே போட்டுட்டோம். அப்போ தான் எங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நாங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் போகலங்க, பஸ்ஸில் தான் போயிருந்தோம், கேஎஸ்ஆர்டிசி. அங்கே எல்லாமே நீட்டாக தாங்க இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருந்துச்சு, ரூம் வந்து நீட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ரூமுக்கே தண்ணி, டீ, காஃபிலாம் கொண்டு வந்து தருவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே எங்களுக்கு தரல. ஆனால் நாங்கள் வந்து பேபியை வச்சுருக்கனால சீக்கிரமாகவே எல்லாம் எந்திரிச்சிட்டு சீக்கிரமாகவே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர மாதிரி இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோவா பெருசாக தெரியல. அந்த ஒரு ப்ராப்ளம் தான். ரூம் ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 1 டேக்கு 850 ருபீஸ் ஆச்சுங்க. டேம் பார்க்கணுன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பேபி என்டர் ஆனதுமே பார்க்குக்கு போயிட்டார். அங்கே போயிட்டு பயங்கரமாக விளையாண்டாருங்க. இவ்வளோ தான் விளையாடணும்னு இல்லை, 9 o'clock ரீச் ஆனோங்க. அங்கே 3 o'clock வரைக்கும் விளையாண்டுக்கிட்டே இருந்தார். நாங்கள் லஞ்சு எல்லாமே கட்டி எடுத்துகிட்டு போயிட்டோங்க. பாலக்காட்லேருந்து டேமுக்கு போகணும் அப்படின்னா ஒரு பஸ் இருக்குங்க. அது வந்து அப்பப்போ தான் வந்துட்டு போகுது. நம்ம வந்து ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னா போயிட்டு வர்றதுக்கு வந்து 300 கேட்குறாங்க, போகிறதுக்கு மட்டும் 300 கேட்குறாங்க. அதனால் நாங்கள் போயிட்டு வர்றதுக்கும் சொல்லிட்டோம். அதனால் 150யோட முடிஞ்சிடுச்சு. உள்ளே வந்துட்டு அங்கங்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக ட்ரா பண்ணியிருந்தாங்க. அந்த இடம்லாம் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. பேபி வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா இது வந்துட்டு நல்ல ப்ளேஸ் தாங்க விளையாடுறதுக்கு. அவங்களுக்கு இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, இது எல்லாமே நல்லா எடுக்கலாம். அதுக்காக நல்ல நல்ல ப்ளேஸஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து வெயிலில் போனதுனால அவ்வளோவா எங்களால் பார்க்க முடியல. கொஞ்சம் வெயில் கம்மியானதுக்கப்புறம் போயிருந்தோம் அப்படின்னா இன்னுமே என்ஜாய் பண்ணியிருக்கலாம். மேபி நாங்கள் இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா ஜான்வரியில் எடுத்ததுங்க. இப்போ நான் மே மந்த் தான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே அங்கே அழகழகாக இருந்துச்சுங்க. அங்கே ஃபுட் எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஃபுட்டே கிடைக்குதுங்க பாலக்காடுன்றதுனால. இன்னும் இன்டீரியராக போயிருந்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபுட்டு வந்து நிறையா டேஸ்ட் பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். மற்றபடி பட்ஜெட்குள்ளே தாங்க இருக்குது ட்ராவல் எல்லாமே. கேஎஸ்ஆர்டிசி பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு 150 ருபீஸ் அவ்வளோதாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டோம். ஒரு 1 hour 15 minutesக்குள்ளேயே போயிட்டோங்க. ரிட்டன் வரதும் அப்படி தான், ரொம்ப சீக்கிரமாகவே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப கிட்ட போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சீக்கிரமாக பாலக்காடு வந்து ரீச் ஆகிட்டோம். அதனாலேயே நாங்கள் நிறையா இடம் சுற்றி பார்த்தோங்க. மலப்புலம் டேமு, ஃபோர்ட்டு, அப்புறம் பீச்சு, குருவாயூர் கோயில் எல்லாமே போயிட்டு வந்தோங்க. ஆனால் வீடியோஸ் எல்லாமே எனக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி பிரச்சனை மொபைலை உடைச்சாரு, இன்னொரு வாட்டி நான் உடச்சிட்டேன். 2 வாட்டி சரி பண்ணதுக்கப்புறமா இருந்த வீடியோஸில் இது தாங்க கவர் பண்ண முடிஞ்சிச்சு. நான் என்னென்ன எடுத்திருக்கனோ அது எல்லாமே இதில் மலப்புலம் மட்டும் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், மற்ற ஏரியா மட்டும் இல்லை. நான் அடுத்த வாட்டி மேபி போகும்போது நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். இந்த இடம் மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பேபியை வச்சுட்டு ஏறதுக்கே. நான் ஆல்ரெடி அவ்வளோ சுற்றிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் ஏறும்போது கொஞ்சம் டயர்டாயிட்டார். பட் மேலே போயிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சீரியஸாக ஒர்த்தாக இருந்துச்சுங்க ப்ளேஸு. நல்லா சுற்றி பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு மேலேருந்து பார்க்கும்போது. என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இவ்வளோ வெயிலில் போயிட்டு தண்ணியில் நனைஞ்சிருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்குங்க. அது மட்டும்தாங்க மிஸ்ஸிங். தண்ணியை தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். பட் வந்து வியூஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஆல்ரெடி போயிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்கங்க. முதல்ல நான் இதுக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்து போயிருக்கேன். அப்போ வந்து இப்படி இல்லை. இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து ஆயிருக்கு. உள்ளே வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸு, காஃபி, சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு, அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. தண்ணி மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். தண்ணியும் லஞ்சுமே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரு இடத்துல உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஃபவுண்டைன் கிட்ட வரும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அந்த வெயிலுக்கு அந்த தண்ணி சுற்றிட்டு வரும்போது நம்ம மேலே வந்து அடிக்குது. நான் பிரச்சனை வந்து கூப்பிட்டேன், தண்ணி மேலே வருது வா அப்படின்ட்டு. உடனே அவர் ஓடி வந்து தண்ணியில் நடைய ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓடி வராரு. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க தண்ணி வந்து மேலே அடிக்கும்போது. மேபி அங்கே வந்து ஃபால்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அங்கே போய் உள்ளே செட்டில் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
அங்கே ஃப்ளார்ஸு அப்புறம் முன்னாடி வந்துட்டு யானைலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பிரஜன் வந்துட்டு அதுலேருந்து யானையை பார்த்துட்டே இருந்தார். ரிட்டன் வர்றதுக்கு வந்து ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தார். ரிட்டன் வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கினோம். எனக்கு வந்து ஹேண்ட்பேக், பேபிக்கு வந்துட்டு ஒரு கேப் வாங்கியிருந்தேங்க. அந்த கேப் வந்து ஆன்லைனில் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ஆனால் அங்கே வந்து கரெக்டாக கிடச்சிச்சு அவரோட சைஸுக்கு. ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன், அந்த சைஸ் வந்து பத்த மாட்டேங்குது. இப்போது நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் அந்த கேப்பு. அங்கே அதெல்லாம் வாங்கிட்டு பேபிக்கு பைனாப்பிள், நாங்கள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு வந்தாச்சு. இந்த பேக் தாங்க வாங்கியிருந்தேன். 250 ருபீஸ் இதனோட காஸ்ட்டு. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye bye and take care.